நீ தெரிஞ்சே தப்பு பண்ற சித்ரா. அவன் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறப்போ நீ அவனை லவ் பண்ண. இப்ப அவன் நிஜமாவே லவ் பண்றப்போ நீ வேணான்ற. அதெல்லாம் ஒரு லவ்வா? அவன் ரியல் லவ்னு எனக்கே புரியுது. உனக்கே ஏன் புரிய மாட்டேங்குது? அப்படி சொல்ல அவளுக்கு. உனக்கு இருக்கிற அறிவு அவளுக்கு இருந்திருந்தா இந்நேரம் 4 பிள்ளைங்களை பெற்றிருப்போம். மனுஷங்களை மிருக மாதிரி கொல்றவங்களை யார் லவ் பண்ணுவா? உயிரோட அருமை தெரிஞ்சாதானே. மனுஷங்க உயிர், அதோட அருமை எனக்கு தெரியாது. என்னது? ஃபிஷ், டூனா ஃபிஷ். இந்த பூமியில 600 கோடி மனுஷங்க இருக்காங்க. அதுல பாதி பேர் தினமும் கடல்ல இருந்து மீனை பிடிச்சி சாப்பிடுறாங்க. வேக வச்சு வறுத்தெடுத்து குழம்பு வச்சு மசாலாங்கிறாங்க, ஃப்ரைங்கிறாங்க. நீ என்னடானா டியூனா ஃபிஷ்ங்கிற. காலங்காலமா நீங்க கோடிக்கணக்கான மீனை சாப்பிட்றதுக்காக சாவடிச்சா அது பெரிய மேட்ரே இல்ல. எப்பயாவது ஒரு மீன் ஒரு மனுஷனை முழுங்கிட்டா அதை பெரிய மேட்டர் ஆக்கிடுவீங்கல்ல. ஒரு சின்ன சொரா எவனையாவது பீச்சில் கொஞ்சமா கடிச்சா போதும், உலகத்துல இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுருவீங்க. ஜாஸ் 1, 2, 3ன்னு உடனே சினிமா எடுத்துருவீங்களே. உங்களது மட்டும்தான் உயிரா? அதுங்களது இல்லையா? மூஞ்சி மோரையும் பாரு. லவ் பண்ணலான்னு வந்து அட்வைஸ் பண்றான். என்ன சாவடிக்கிறதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன? இன்னொரு ஜென்மம் இருந்தா மனுஷனா மட்டும் பிறக்க மாட்டேன். சாவடிக்கிறானுங்க. இதான் என் கடைசி ஜென்மம். மறுபடியும் கிடைக்க மாட்டேன். என் கூட வந்துரு. எப்படி வர முடியும்? இப்படி டெய்லி கொலை பண்ணனோட எப்படி வர முடியும்? ஏன் மிருக மாதிரி நடந்துக்கிற? அப்பப்ப டெரரிஸ்ட் பாம்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஐடென்டிட்டிக்காக. அப்பப்ப விநாயகர் பால் குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நானும் இருக்கேன்னு. அதே விநாயகர் தினமும் பாலை குடிச்சா இங்க எவனும் ஊத்த மாட்டான். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. என்னைய கொன்னுட்டு என் ரத்தத்தை குடிச்சிரு. என்னை விட்டுட்டு போகாத. அப்படி விட்டுட்டு போனீன்னா இன்னும் டேஞ்சர் ஆயிடுவேன். எப்படியோ போ, எப்படியோ கெட்ட நாசமா போ. நீயும் உங்க அப்பனை சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்கடி. மூஞ்சி மோரையும் பாரு. பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணணும். சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆபீஸ் இப்ப இந்த மும்பைல இருக்கு. இதோட பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியால இருக்கணும். சிட்டி, டவுன், மெயின் ஏரியான்னு ஒண்ணு விடாம இந்தியால எல்லா இடத்துலயும் நம்ம ஆபீஸ் இருக்கணும். அந்த பிரான்ச்ல வேலை செய்யறதுக்கு ஸ்டாஃபா 50 பேர் எனக்கு வேணும். அந்த ஸ்டாஃப் யாருன்னா லோக்கல் ரவுடிஸ். இந்த ரவுடிங்க எல்லாம் அரசியல்வாதிங்க கிட்ட அடிமையா கிடப்பானுங்க. எவனும் அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுக்க மாட்டான். ஆனா நாம அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரி கொடுப்போம். 50 लाख. Just imagine. 50 பேர் ஒன்னா நடந்து வந்தா எப்படி? அதே 50 பேர் கையில துப்பாக்கியோட ஒன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. ஒரு சிட்டியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு 50 பேர் போதும். ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து நாட்டுல நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனை வரைக்கும் எல்லா செட்டில்மெண்ட்டும் நம்ம ஆபீஸ்ல தான் நடக்கணும். அவங்க எல்லாருக்கும் சேலரி எப்படி தருவ? பணம் எங்க இருக்கு? அவங்க சேலரி அவங்களே சம்பாதிச்சுக்குவாங்க. செட்டில்மெண்ட் பண்ற ஒவ்வொருத்தனும்
அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அதுல வர்ற பணத்துல 2% சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸுக்கு கொடுக்கணும். ₹1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கு அதுல இருந்து ₹2,000 கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாம பாத்துக்குவோம். சின்னவங்க ஓகே, பெரிய ஆளுங்க கொடுப்பாங்களா? கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இது பிசினஸ் ப்ரொபோசல் இல்ல. இட்ஸ் an ஆர்டர். பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல நம்ம கன்னை வைங்க. இந்தியால இருக்கிற ஒவ்வொரு ஆபீஸ் டேபிள்லயும் நம்ம கன்ஸ் இருக்கணும். Guns don't need agreements. Guns don't need agreements. கட்டியே தீரணும். எவன் எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும் எந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆனாலும் நமக்கு 2% கட்டியே தீரணும். சர்வீஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் மாதிரி இந்த சூர்யா டாக்ஸ் ஜனங்களுக்கு பழக்கமாயிடணும். I want all the gangsters and rowdies under one roof. எவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கிட்ட தான் வரணும். அவன் கஷ்டத்தை நாம தான் தீக்கணும். பப்ளிக் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இந்தியால இருக்கிற அரசியல்வாதி பணக்காரங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் வரணும். அந்த பயத்தோட பேரு சூர்யாபாய். சூர்யாபாய், சூர்யாபாய், சூர்யாபாய் நான் இல்ல. இட்ஸ் அ பிராண்ட். चल சாதாரணமான ஆள் இல்ல, ஆனா கிரிமினலும் இல்ல. பட் ஹி இஸ் கிரிமினல் மைண்டட். அவன் பண்ற கிரைம்ஸ் எல்லாத்தையுமே பக்கவா பிளான் பண்றான். உலகத்தையே ஆட்டி படைக்கணும், தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும்னு நினைக்கிறவன் தான் இப்படி பண்ண முடியும். எதுக்கு இதெல்லாம் பண்றான்? யார் இவன்? எங்க இருந்து வந்தான்? I bloody want him. ஹலோ, எங்க இருக்க? உனக்கு எதுக்கு? நான் டாக்ஸிக்காக வெயிட் பண்றேன். அப்ப நான் கொடுத்த காரை யூஸ் பண்ணல. அது ஆயிஷா யூஸ் பண்றா. சரி, என் ரெக்யர்மெண்ட் சொல்றேன், நல்லா கேளு. உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு. உன் கூட சண்டை போடணும் போல இருக்கு. நீ டக்குன்னு கிளம்பி வா. வந்து பார்த்துட்டு நல்லா திட்டிட்டு போ. அதெல்லாம் முடியாது. என் ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியல. நான் நினைச்சா நீ ஏற டாக்ஸி டிரைவரை வச்சு உனக்கு என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா பண்ணிக்கோ. टैक्सी चल भैया. हाय मैम, किधर जाना है मैम? यहाँ से जुहू तक. जुहू? एक्सक्यूज मी.
போட்டதேம்மா நெஞ்சை நோகுதம்மா என்னை கட்டிக்கோமா இல்லை கொன்று போமா கண்ணாடி என்ன கல்லாகம் மோதாதே உண்டாகி போவேன் நோகுதம்மா என்னை கட்டிக்கோமா இல்லை கொன்று போமா சந்தமாமா 50,000 கோடி ரூபாய் ஊழல் தலைமறைவாகிய முன்னாள் மேயர் அருண் கோக்லே. முதல்ல அவனை தேடி கண்டுபிடிங்கடா. அவன் போலீஸ் கையில கிடைச்சா நான் மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் மாட்டுவாங்க. அவன் ஒரு பயந்தாங்குழி எங்க என்ன உளருவான்னு தெரியாது. கடைசியில் கவர்மெண்டே கவுந்துரும். அவன் ஃபேமிலியில எல்லாரையும் தூக்கிடுங்க. No, try to be strict with them. Hello. Sir, this is Surya. क्या சூர்யா பாய் நீங்களா ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன அப்படி கூப்பிடாதீங்க சார். உங்க முன்னாடி நான் ஹே ஷட் அப் நடிக்காத. இப்போ என்ன எங்க டிபார்ட்மெண்ட்டும் 2% கட்டணுமா? சார் 50,000 கோடியை விட்டுட்டு என்ன கலாய்க்கிறீங்களா சார்? இந்த ஸ்கேம்ல இருக்க எல்லாரையும் வெளியே கொண்டு வரீங்கன்னா அருண் கோகலேவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அருண் கோகலே எங்க கிட்டே அவன் மாட்டல, உனக்கு எப்படி கிடைச்சான்? பொந்துல இருக்கிற எலிக்கு தான் சார் இன்னொரு எலி எங்க இருக்குன்னு தெரியும். அந்த எலியை இப்ப வர்சாவா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி விட்டுறேன். ஒன்றும் பயப்படாதீங்க சார், வாங்க. அருண் கோகலே கிடைச்சிட்டான் சார். 2 நாள்ல எல்லாரும் பேரும் வெளில வந்துடும். லிஸ்ட்ல முதல் பேர் உங்கள்தா தான் இருக்கும்னு எல்லாரும் வெளில பேசிக்கிறாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? அருண் கோகலேவை பிடிச்சு கொடுத்தது சூர்யா தான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் சார். உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் சார் பகை? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அவனை பார்த்தது கூட இல்லை. உங்களுக்கு தெரியும் சார். You know him. He was born in Chicago. He's an American citizen. ஞாபகம் வரலையா சார்? இல்லையே. 18 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் நீங்க ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு 14 வயசு பையன் உங்களை கத்தியால குத்துனான். மறந்து போயிட்டீங்களா? நீங்க சாவலன்னு தெரிஞ்சதும் கோவத்தை அடக்க முடியாம துப்பாக்கி எடுத்து சுட்டானே, அதே சூர்யா தான். ஜெயதேவ், ஜெயதேவ விட்டுறாத.